இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா பரிஷ்டாவாக பறந்து வதனத்தில் சென்று பாப்தாதாவின் முன்னால் அமர்கிறேன். நம்ம எல்லாருமே இப்போ இந்த செஷனை ஆத்மா அபிமானியா நாம கேட்போம். இன்னியான செஷன் இஸ் தாரணா. நம்ம தாரணான்றது என்ன, ஏன் பண்ணணும், தாரணா எதுக்காக பண்ணணும், why do we have to do தாரணா, is it really important, தாரணா பண்றது ரொம்ப அவசியமா? ஸோ யாராவது பதில் சொல்ல முடியுமா? எதுக்காக நம்ம தாரணா செய்யணும்? இப்போ நம்ம இதுல டெய்லி முரளி கேட்குறோம், அமிர்த்வாலா யோகா இருக்கு, முரளி கேட்குறோம், அப்புறமா சேவை பண்றோம். இட் கேன் பி எனி சேவா. நம்ம சென்டர்ல போய் பண்ணலாம், மன்சா சேவா பண்ணலாம். ஆனா தாரணான்ற ஒரு விஷயம் இருக்கே, அது எதுக்காக இருக்கு, ஏன் பண்ணணும், அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா, யாராவது சொல்ல முடியுமா? நாங்கள் என்னத்தை தான் படித்தாலும் தாரணா செய்யதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு அந்த அனுபவம் தான் எங்களுக்கு பதிவாக கொண்டு வரும். படித்ததெல்லாம் மறந்துடுவோம். சொன்னா எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கொண்ட பயிற்சி, மீண்டும் மீண்டும் அதை பயிற்சி செய்யாதான் எங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அதுதான் தாரணை என்று சொல்றது. ஆனா நம்ம என்ன பயிற்சி பண்ணணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கரெக்ட், பயிற்சி பண்ணணும். பட் என்ன பண்ணணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? நம்ம கேட்கக்கூடிய இந்த ஞானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம இந்த ஞானத்தை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்? நம்ம இப்ப ஆத்ம அபிமானியா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் ஆத்மாவை அபிமானியா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அது அந்த ஞானம் என்னன்னா, நீங்க ஆத்மான்னு கேக்குறீங்க, நீங்க யாரு, நட்சத்திரம் போல் ஒளியா இருக்கக்கூடிய ஆத்மான்னு கேட்கிறோம். ஆனா எப்போ அந்த ஆத்மாவை, அந்த ஞானத்தை, நான் தான் இந்த ஆத்மா, இந்த உடல் இல்லைன்னு உடல்ல இருந்து ஆத்மாவை அப்படியே நம்ம பிரிச்சு வெளியில பாக்குறது. இப்போ நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், கண்ணாடியில என்ன பாக்குறோம், இந்த உடலை தான் பாக்குறோம் கண்ணாடிக்கு முன்னாடி. ஆனா இந்த பயிற்சியில இப்ப நம்ம எல்லாம் ஒரு பயிற்சியில எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆத்மாவை அப்படியே இங்க சீட்ல இருந்து, உள்ள உடல்ல இந்த சீட்ல இருக்கு, அந்த சீட்ல இருந்து அந்த ஆத்மாவை எடுத்துட்டு வரலாம். வெளியில எடுத்துட்டு முன்னாடி நின்று இந்த ஆத்மா ஒளியா இருந்துட்டு இந்த உடலை பார்க்குது. இப்போ பார்க்கும்போது எப்படி தெரியும், இந்த உடல் கண்ணாடியில பாக்குற மாதிரியே இந்த ஆத்மாவோட கண்கள் திவ்ய புத்தி மூலியமா இந்த உடலை பார்க்கும்போது, இந்த உடல் என்னுடைய உடல் அல்ல, இது எனக்கு சேவைக்காக கொடுக்கப்பட்ட உடல் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் தாரணா. ஸோ இத உடலை நான் பிரித்து அனுபவம் செய்யக்கூடியது, இந்த ஞானத்தை நான் அனுபவம் செய்வதுதான் தாரணா. என்ன ஞானம் கேட்கிறேனோ அதை நான் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தாரணா. சார் நல்ல பதில். ஸோ ஆனா எதுக்காக தாரணா பண்றோம் அப்படின்னா, இந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஞானத்துல மொத்தமா 33 கோடி ஆத்மாக்கள் வருவாங்க மொத்தமா. அதாவது பாபா சொல்றாரு, சத்தியுகம் திரேதாயுகம் கடைசியில வரக்கூடிய ஆத்மா. திரேதால யாருன்னா 33 கோடி. ஆரம்பத்துல 111ல 9 லட்சம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், திரேதாயுகம் கடைசியில 33 கோடியில போய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஸோ இப்ப இந்த உலகத்துல அப்ராக்சிமேட்டா ஒரு 8.3 பில்லியன் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல 8.3 பில்லியன்ல வெறும் 33 கோடி தான் இந்த ஞானத்துக்குள்ள வராங்க. இந்த 33 கோடியில எல்லாருமே வந்துடுறாங்களா, ஒரே பதவி எடுக்கிறாங்களா? இல்ல. சத்தியுகத்துல எவ்வளவு பேர் வராங்க? ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் வராங்க. அப்போ எதுக்காக 9 லட்சம் பேர் வராங்க? எப்படி அவங்க மட்டும் அங்க வர முடியும்? ஏன் எல்லாராலையும் வர முடியல? ஏன் 33 கோடி வரலாமே, ஏன் வரல? அதுக்கு காரணம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? அங்க அவ்வளவுதான் வாழலாம் இருக்கா, அவ்வளவு பேர் மேக்ஸிமம். ஓகே. ஓம் சாந்தி பிரதர். பாபா சொல்ற முயற்சியின் அடிப்படையில தான் பதவி கிடைக்கும். அப்ப நாங்க ஞானத்தை தாரணை செய்யறதுதான் எங்களோட பதவி. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். நாம எவ்வளவு தாரணை செஞ்சிருக்கிறோமோ. சொல்லுங்க.
இப்ப பிரதர் 9 லட்சத்துக்கு மேல 9,01,000 அண்டு அவை மாதிரி இது முயற்சி செய்திருந்தா அப்ப என்ன செய்யறது? அந்த 9 லட்சம் தொண்டும் பெறுமா? கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது கண்டிப்பா. இப்போ எப்படின்னா இந்த 9 லட்சம் பேர் எப்படி வராங்க அப்படின்னா, இந்த ஞானத்துல முதல்ல அஷ்டரதன் 8, அப்புறம் 108 மணிமாலை, அதுக்கப்புறம் 16,108 மணிமாலை, அதாவது 8, 100, 16,000. ஸோ 16,108 தான் வந்து இந்த ராஜ்ய பதவியை, அதாவது சத்ய திரேதா இந்த 2 யுகத்துல 16,108 பேர் ராஜ்ய பாகியத்தை அடைவாங்க. ஸோ முதல்ல வரவங்க அந்த அஷ்டரத்னத்துல வரவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ராஜ்யம்ன்றது ஆரம்பிக்குது. ஸோ மொத்தமா இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. விஸ்வ மகாராஜா இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. விஸ்வ மகாராஜா கணக்கு பாபா சொல்றது இவ்வளவுதான். ஸோ நேத்திக்கு முரளியில கூட சொல்றாரு, அவங்க வந்து ஆத்மா அந்தந்த செக்ஷன்ல அந்தந்த நேரத்துப்படி இறங்கி வருவாங்க. ஸோ அப்படின்னா சத்தியத்தினுடைய ஆரம்ப காலத்துல 9 லட்சம் பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு மேல அது கிடையாது. ஆனா அது யாரு எப்படி டிட்டர்மின் ஆகுது, வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் அந்த இருக்கிறதுக்குன்னா, யாரு அவ்வளவு முயற்சி எடுத்து தாரணா பண்ணியிருக்காங்களோ. முயற்சினா என்ன அப்படின்னா, நம்ம யோகா பண்றதும் முயற்சி, ஞானம் கேட்கறதுக்கு போய் முயற்சி எடுத்து கேட்கறது இருக்கு, அதே மாதிரி நாம சேவா பண்றதும் முயற்சி இருக்கு, எல்லாம் முயற்சி கலந்து இருக்கு. ஆனால் தாரணா என்றதுதான் டிட்டர்மினிங் ஃபேக்டர் ஃபார் சத்தியுகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி. நம்ம வந்து சாதாரண பிரஜையா, இல்ல உயர்ந்த பிரஜையா, இல்ல விஸ்வ மகாராஜாவா, இதுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் வந்து தாரணையாக சொல்றாரு. ஸோ தாரணைனா என்னதுன்னா, இந்த ஞானத்தை இன்னும் ஆழமா நம்மள மாத்திக்கிறது. நான் இப்போ டெய்லி முரளி கேட்கிறேன், இந்த முரளியை எவ்வளவு நான் ஃபாலோ பண்றேன், எவ்வளவு ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்கேன், எவ்வளவு தாரணையில கொண்டு வந்து இதை அனுபவம் செய்யறேன், இதுதான் அந்த சர்டிபிகேட் தான் அங்க தேவைப்படும். இப்போ இங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஐடில போய் நான் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னா, இங்க நம்ம அதுக்கான படிப்பை படிக்கிறோம். அந்த படிப்பை படிச்சு சர்டிபிகேட் வாங்கினாதான் எலிஜிபிள் டு டூ தட் ப்ரொஃபஷன். அதுக்குள்ள போறதுக்கான எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் இங்க எம்பிபிஎஸ்ஓ எம்டிஓ படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். அதே மாதிரி சத்தியுகத்துல ஆரம்பத்துல நம்ம போகணும், இல்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிரஜை ஆகணும் அப்படின்னா அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் பாபா சொல்றது தாரணை அப்படின்னு சொல்றாரு. ஸோ தாரணை இஸ் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இதுல. அதனாலன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ தாரணா என்ன பண்ணுது, யோகா அடுத்தது தாரணா, இது ரெண்டு ரொம்ப ரொம்ப அவசியமாக அதிகமாக நாம செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பாபா எதுக்கு வராரு, உலகத்தையே மாத்த வந்திருக்காரு. என்னவா, கலியுகத்துல இருந்து சத்தியுகமா இந்த நரகத்தை சொர்க்கமாக்கணும். அதுவும் என்ன இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன், அங்கேயும் மாறுதலை எடுத்துட்டு வராரு. போன சனிக்கிழமை முரளியில சொல்றாரு, நீங்க எல்லாரும் இங்க எதுக்கு வரீங்க, சென்டருக்கு டெய்லி யோகா பண்றதுக்கு எதுக்கு வரீங்க, கிளாஸ் கேட்கறதுக்கு எதுக்கு வரீங்க, மாறுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு போன சனிக்கிழமை முரளியில சொல்றாரு. நீங்க எதுக்கு இங்க வரீங்க, மாறுறதுக்கு. என்ன மாறணும்னு சொல்றாரு, அசுர குணத்தை கொடுத்துட்டு நற்குணங்களை எடுத்துட்டு வர்றதுக்காக வரீங்க அப்படிங்கிறார். அதுதான் அந்த முரளியோட முக்கியமான விஷயம். எப்படி நற்குணங்களை நீங்க எடுத்துட்டு வரீங்க, எவ்வளவு எடுத்துட்டு வரீங்கன்றது ரொம்ப அவசியம்ன்றத அதை பத்தி சொல்றாரு. ஸோ அதுலயுமே நிறைய தாரணாவுடைய விஷயங்களை அவர் சொல்றாரு. ஸோ பாபாவோட ரோலே என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாறுதல், உலக மாறுதல். அடுத்தது நம்மள உள்ள அந்த மாறுறதுக்கான அஸ்திவாரம் என்றது அந்த பரமாத்மா நமக்கு கொடுக்குறாரு. ஸோ எல்லாரும் நிறைய பேர் இந்த நாலேஜ்ல வரலாம், 33 கோடி வரைக்கும் வரலாம். ஆனா அந்த 1ல இருந்து 108 வரைக்கும், அடுத்தது 16,108 வரைக்கும் அவங்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, யாரு அதிக அளவு இந்த தாரணையை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க அதுக்குள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் இந்த சத்தியத்தினுடைய பாப்புலேஷன். ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாரு. நேத்திக்கு முரளியில சொல்றாரு, ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மீன்ஸ் லைக் அவ்வளவுதான், ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ அப்ப சத்தியத்தினுடைய பாப்புலேஷனே ரொம்ப குறைச்சலா இருக்கும்னு வேற சொல்றாரு. அப்போ எவ்வளவு ஆத்மாக்கள் அங்கிருந்து இறங்கி வராங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாமே டிட்டர்மினிங் ஃபேக்டர் வந்து ஒன்னே ஒண்ணுதான், அது தாரணை. ஸோ இது எல்லாமே நடக்கிறது எப்படின்னா, நம்மளுடைய சுய மாறுதல், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் மாறுது. ஸோ பாபாவே உலகத்தை மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு, நாமளே மாத்திக்கிறது தான் இதனுடைய அஸ்திவாரம் ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த தாரணா வந்து எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட முடியுமா, நம்ம வந்து 63 ஜென்மமா கணக்கு சேர்த்து வச்சிருக்கிறோம். இவ்வளவு வருஷ காலமானா 63 ஜென்மமா நாம அந்த கர்ம கணக்கை வந்து கொஞ்ச நாள்ல அந்த அசுர குணத்தெல்லாம் கொடுக்கணும். ஸோ நம்ம ராவணன் நம்ம கிட்ட நிறைய ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்டான். நம்ம கிட்ட என்னெல்லாம் கொடுத்துட்டான் ராவணன்னா, எல்லா விகாரத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு. விகாரம் மட்டும் இல்லாம அதனுடைய எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட சேர்த்து விட்டுட்டார் நம்ம கிட்ட.
ஸோ அதெல்லாம் வந்து ராவணன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டாப்பு. அந்த ராவணன்ட்ட வாங்கினதை திரும்பி நம்ம ராவணன்ட்டே கொடுத்துடணும். நம்ம மறுபடியும் நம்முடைய நற்குணங்களை திரும்பி வெளியில எடுத்துட்டு வந்துடணும். நாம தான் அந்த தேவதா. ஸோ நம்ம வந்து எவ்வளவு நாள்ல இதை பண்றோம்? குறுகிய காலத்துல பண்றோம், கொஞ்சம் வருஷ காலத்துல பண்ணணும். ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 30 இயர்ஸ், 20 இயர்ஸ் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் டைம்ல நாம இவ்வளவு மாறுதலை கொண்டு வர்றது அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ இது எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்துட்டு வர்றது? அந்த ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு காலம் நேரம் பத்துமா அப்படின்னு நம்ம நாமளே கேட்டு பார்க்கணும். அதனால நம்ம எவ்ரிடே வந்து தாரணைக்கு எப்படி வேகமா எடுத்துட்டு போறதுன்றதை இந்த செஷன்ல அடுத்தது பார்ப்போம் போக போக. இந்த தாரணா வந்து அதுக்கு என்ன பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட் டைம்ல நமக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாக அனுபவம் ஆகும். உள்ளுக்குள்ள குணங்கள் வர வர, சக்திகள் வர வர அதிகமாக நமக்குள்ள சந்தோஷம் என்றது அதிகரிக்கும். அது ஒரு முக்கியமான நமக்கு அனுபவம் என்றது வரும். அடுத்தது இந்த தாரணைக்கு முக்கியமா தேவை என்னன்னா வில் பவர் தேவைப்படும். நமக்குள்ள பரமாத்மா சொல்றாரு, உங்க தலையெழுத்தையே உங்களால மாற்ற முடியும். உங்க தலையெழுத்தை மாத்துறதுக்கு உங்க கையில தான் இருக்கு. அந்த தலையெழுத்தை மாத்துறது தான் இந்த தாரணா. அது எப்படி வருது, எந்த சக்தியால வருதுன்னா வில் பவர். நம்ம வில் செய்யணும். அதாவது நான் இந்த மாற்றத்தை கொண்டு வரேன், நான் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுர குணத்தெல்லாம் கொடுத்துடுறேன், இதுக்கு நான் வந்து முழு முயற்சி எடுக்கிறேன், எல்லா சக்திகளை பிரயோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த மாறுதல் என்றது நமக்கு வரும். ஸோ இப்போ தாரணாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சிருக்கலாம். இப்போ எப்படின்னா எவ்ரிடே நம்ம முரளி கேட்கிறோம். ஸோ இந்த முரளியில இப்படி சொல்றாரு, முரளியில் இப்படி சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு போனதுமே எல்லாம் மறந்து போயிடுது இல்லையா? ஸோ நம்ம அந்த என்ன பண்ணல, அந்த முரளியை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முரளியை வாசிச்சிட்டோம், ஆனா அந்த முரளியோட இன்டேக், அந்த முரளியை நம்ம அனுபவம் என்றது அந்த அளவுக்கு ஆகுறதில்ல. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஈஸியா வந்து எடுத்து, இது வந்து ஒரு ஃபன்னாவும் இருக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறாவும் இருக்கலாம். இப்போ யாராவது நம்ம கிட்ட வந்து ஜாங்கிரி வந்து எடுத்துட்டு வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் அழகா போட்டு, இந்த கிளாஸ் இதுல ஒரு டிஷ்ல போட்டு அப்படி வெளியில வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஜாங்கிரி பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு நல்லா அது வந்து அங்க எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்றோம், பாருங்க இதுதான் ஜாங்கிரி, இது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அவ்வளோ இனிமையா இருக்கும், இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் நம்ம அந்த ஜாங்கிரி பத்தி சொல்லுவோம். ஆனா எப்போ அந்த ஜாங்கிரி எடுத்து நம்ம சாப்பிட்றோமோ அப்பதான் நமக்கு தெரியும் அந்த ஜாங்கிரின்றது எவ்வளவு டேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரிதான் இந்த தாரணை கூட. ஞானத்தை கேட்டுட்டு அந்த தாரணையை நம்ம உள்ளுக்குள்ள அக்செப்ட் பண்றது. பாபா சொல்றது ஜானுனா தெரிஞ்சுக்கிறது, மானுனானா அக்செப்ட் பண்றது. அதுக்கு ஜானுனா மானுனா கேட்கறது, அப்புறமா அக்செப்ட் பண்றது, அதுக்கப்புறம் உள்வாங்குதல். ஞானத்தை உள்வாங்கிட்டு அதை நம்ம எப்போ அனுபவம் செய்யறோமோ அதுதான் தாரணை. அதாவது ஞானம் என்றது ஒளி, லைட்டு. எப்போ அந்த ஞான ஒளியை நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, ஞானத்தையும் அனுபவம் செய்யறோமோ அது மைட் ஆயிடுது அப்படிங்கிறார். மைட்னா சக்தியா மாறிடுது. தட் பிகம்ஸ் அவர் பவர். ஸோ ஞானம் வந்து வெறும் ஒளியா இருக்காது, ஒரு காலகட்டத்துல அது நமக்கு சக்தியாக பிரயோகம் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ மனிதன் அப்படி சொல்றோம், இப்போ ஹியூமன் பீயிங் மனிதன் சொல்றோம். இப்ப இருக்கிற மனிதனுக்கும் தேவதைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மனிதன் என்பவன் மனம் போல் வாழ்வான். தான் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த மனசைதான் அவன் எல்லாமே செய்யுது. அவனுக்கு மூடு அதுதான் வச்சிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மூட் ஆஃபா இருக்கு, எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை, அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதாவது மனம் வந்து அவனை ஆட்டி படைக்குது. அதுதான் மனிதன். தேவதைனா யாரு? அந்த அந்த மனசுக்கே அவங்கதான் ராஜா. அவங்க சொல்படிதான் அந்த மனசு கேட்குது. அதுதான் அந்த தேவதை. இதுதான் அந்த ஞானத்தினுடைய அனுபவம். ஸோ பாபா ரீசெண்டா சொல்லியிருக்காரு, 5 கர்ம இந்திரியங்களுக்கு நீ ராஜா, மண் புத்தி சன்ஸ்காருக்கு ராஜா. ஸோ அதாவது 5 கர்மேந்திரங்கள், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முதல்ல ராஜா ஆகணும். ஸோ நம்ம நாக்கு நம்ம சொல்றபடி கேட்கணும். அது சொல்றபடி நம்ம கேட்டா ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. நாம சொல்றபடி அது கேட்டுச்சுன்னா கண்டிப்பா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5 கர்மேந்திரங்களுக்கு ராஜா. கண்கள்கிட்ட நான் சொல்றதை தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் பார்க்கணும். அந்த மாதிரியான அந்த ராஜானுடைய நிலையில நம்ம வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். அதுக்கு அடுத்தது மனசுக்கும் ராஜா. என்ன எண்ணங்களை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த எண்ணங்களை மட்டும்தான் உருவாக்குறேன். இது போன வாரம் முரளியில கூட தாரணால வந்தக்கூடிய ஒரு பாயிண்ட் இது வந்திருக்கு. போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லுவாரு, நீங்க மனசுக்கு ராஜா யார் அப்படின்னா, தன் மனதுல வரக்கூடிய எண்ணங்கள், எந்த எண்ணம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த எண்ணம் தான் கொடுப்பேன். எல்லா எண்ணமும் இஷ்டத்துக்கு போகாது, நான் சொல்படிதான் அந்த எண்ணம் போகுதுன்னா மனசுக்கு ராஜா. புத்திக்கு ராஜா யாரு? யாருக்கிட்ட நான் வந்து இந்த புத்தியை வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ கனெக்ட் பண்றது, இல்லைன்னா கனெக்ட் பண்றது இல்லை. அதுவும் அந்த புத்தியை எப்படி கனெக்ட் பண்றேன்?
அவங்க பரமாத்மாவுடைய குழந்தை, அவங்களும் எனக்கு ஒரு பிரதர். அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ல நம்ம போகும்போது, புத்தி கனெக்ட் பண்ணும்போது தான் அது ஆத்மா ஸ்டேஜ்ல கனெக்ட் பண்றோம். ஸோ நம்ம யார்கிட்ட இந்த புத்தியை செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட தான் நம்ம கனெக்ட் பண்றோம். இது புத்திக்கு ராஜா அப்படிங்கிறார். சன்ஸ்காருக்கு ராஜா யாரு? யார் அந்த அசுர குணம் அவகுணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சத்தியத்தினுடைய குணங்கள் எல்லாம் அவங்க தாரணை பண்ணிட்டாங்களோ அவங்க சன்ஸ்காருக்கு ராஜா ஆயிடுவாங்க. அவங்க எந்த ஒரு தவறுகளான ஒரு சன்ஸ்காரத்தை உள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய அடுத்த அந்த பயிற்சி, சன்ஸ்காருடைய ராஜா. ஸோ யார் முதல்ல கர்மேந்திரனுக்கு ராஜா ஆறாங்க, அடுத்தது மண் புத்தி சன்ஸ்கார் ஆத்மாவில் இருக்கிற 3 ஃபேக்கல்ட்டிக்கும் ராஜா ஆயிட்டாங்களோ அவங்க விஸ்வராஜ்ய அதிகாரி. இங்க எவ்வளவு வருஷ காலம், நீண்ட காலம் இங்க இந்த மாதிரியான அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, ராஜாவா இருக்கிறாங்களோ, இதுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறாங்களோ, ப்ரொபோர்ஷனேட்டா அங்க அதே மாதிரி ராஜ்ய பதவி என்றது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த முரளிய 1996 முரளி அதுல சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி. ஸோ இப்பதான் இங்க ரிவைஸ் கோர்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம், கிட்டத்தட்ட 4 மாசம் முன்னாடி அதை படிச்சிருப்போம். ஸோ அதாவது எவ்வளோ கிளியரா இருக்குன்னு தாரணை செய்யணும். அடுத்தது நம்ம இந்த கர்மேந்திரங்களுக்கும் மற்ற மண் புத்தி சன்ஸ்காருக்கு ராஜா ஆயிட்டா விஸ்வராஜ்ய அதிகாரி. இதுதான் அதனுடைய எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ன்றார். ஸோ இதுதான் இந்த தாரணைக்கான ஆழமான ஒரு ரகசியம். ஸோ மீன்ஸ் லைக் நம்ம வெறுமனே ஞானத்தை வெறுமனே ஜஸ்ட் பாக்குறது இல்லை, இந்த ஞானத்தை வெறும் கேட்கறது இல்லை, இந்த ஞானத்தை நாம அனுபவம் பண்றது இந்த தாரணா. ஸோ இந்த தாரணான்றது சில பேர் எப்படி பண்றாங்க, இப்போ நான் நிறைய பேர்கிட்ட இதை பத்தி என்கிட்ட இந்த கேட் ப்ரோக்ராம்ல பிளஸ் இப்போ வெளியில இப்போ அங்கங்க கீதா பாடசாலை முரளி படிக்கிற இடத்துலலாம் நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு தாரணை நல்லா ஆகுதா இல்லையா? அதுல 2 ரகமா நான் பிரிச்சிருக்கிறேன். 2 ரகத்துல என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தாரணை பண்றதுக்கான அந்த ஒரு முயற்சி இல்லை. நேத்திக்கு சொல்றாரு லேசியா இருக்கிறது, அதாவது அலசி அல்பேலா, அதாவது கேர்லெஸ்ஸா இருக்கிறது. நம்ம அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க. அந்த எதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம தேவதை ஆயிட போறோம், என்ன நம்ம முயற்சி எடுக்கணுமா, எப்படி இருந்தாலும் வந்துருவ போறோம் அங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அது ரொம்ப அந்த விஷயத்த பத்தி நான் நிறைய பேர்கிட்ட இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நான் மாறணும், ஆனா என்னால மாத்திக்க முடியல, என்னால அதை மாத்திக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, எங்க லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸோ நான் இப்ப நமக்கு என்ன தேவைகள் எல்லாமே இருக்கு, அதனால எதுக்கு தாரணை பண்ணணும், டெய்லி கேட்கறோம், கிளாஸ் நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு, அப்படி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன், இவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன கேள்வி கேட்டேன் முதல்ல அப்படின்னா, உங்க வாழ்க்கை இப்படியே தான் போகும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமா எப்படி போகணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்னாடி என்ன கர்மங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பயணம் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில. இதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி போகும்? இந்த உலகத்துல இந்த உடல்ல இருக்கும்போது இந்த உலகம் இருக்கும், இந்த ஸ்டேஜ் டிராமா ஸ்டேஜ் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதா, எவ்வளவு நாள் இருக்குமோ அது வரைக்கும் இதே மாதிரிதான் போகணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா உங்களை நீங்களே சேஃப்டி பண்ணிக்கணும், உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும், ஃபியூச்சருக்கு உங்களை தயார் பண்ணிக்கணும்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நீங்க பண்ணக்கூடிய கர்மா, இன்னொன்னு தாரணா. ஸோ இந்த 2 விஷயங்கள் பாபா சொல்றாரு ரீசெண்டா முரளியில கூட, கடைசியில உங்களுக்கு முக்கியமா உங்களை என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய கர்மா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த தாரணா பண்ணி நம்ம பண்ணக்கூடிய கர்மா ரொம்ப உயர்ந்த நிலையா இருக்கும்போது அது கடைசியில நமக்கு ரொம்ப உதவியாளராக இருக்கும் அப்படின்னு நான் இவங்க கிட்ட அந்த மாதிரி சொல்றது உண்டு. ஸோ இது யாரெல்லாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, போன வாரம் பாபா சொல்றாரு, நீங்க டிராமான்னு சொல்லி அது தவறுதலான ஞானத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் ஒரு முரளியில அதை பத்தி சொல்றாரு. ஸோ என்னன்னா, டிராமான்னு சும்மா ஏதோ ஒன்று சொல்லிடக்கூடாது நம்ம. ஸோ டிராமா சொல்லி அதை அப்படியே அதாவது இந்த பாயிண்ட் எப்படி பயன்படுத்துறோம், திஸ் இஸ் டிராமா, அது அப்படிதான் அப்படின்னு இது நான் தாரணை பண்ண முடியாத காரணம் ஆஸ் பர் டிராமா அப்படி. பாபா என்ன சொல்றாருன்னா, பழசெல்லாம் டிராமா, மற்றவங்களுடைய இந்த பாட்டெல்லாம் நீங்க டிராமா, இது ஒரு டிராமா ஸ்டேஜ், இதை நீங்க டிராமாவை பாருங்க. ஆனா முயற்சி தாரணையில மட்டும் இதை டிராமா சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய நல்லா நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்குள்ள நல்லா மாறுதலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், இது கூட ஈஸியா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா,
இப்ப நம்ம வந்து இந்த உடலுடைய ஹைட் வந்து யாராலையும் மாற்ற முடியாது, நம்ம கையில அந்த கண்ட்ரோல் கிடையாது. ஆனா உடலுடைய வெயிட் நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சரியான உணவு முறை எடுத்துக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது கரெக்டா இருந்தா நம்ம உடல் எப்படி இருக்கு, கண்டிப்பா அந்த வெயிட்ன்றது இன்க்ரீஸ் பண்ணாம கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். அது நம்ம வில் பவர்னுடைய கனெக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரிதான் இந்த தாரணை கூட. அது நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம நல்லா தாரணை பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், அதுக்கான முயற்சி என்னெல்லாம் முக்கியமா தேவைப்படுது. முக்கியமா நமக்கு மோட்டிவேஷன் வேணும். நம்ம மாற நமக்குள்ள மாறுதலை அனுபவம் செய்யும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்றது அதிகரிக்கும். அது நமக்கு மனோரஞ்சனமா இருக்கும், அதாவது என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இது ஒரு 3-4 வாரம் முன்னாடி ஒரு முரளியில் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. தாரணை பண்ண அது தாரணா வந்து உங்களுக்கு ஒரு மனோரஞ்சனா இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும். உள்ளுக்குள்ள வரக்கூடிய மாறுதல், இந்த ஆத்மாவுக்குள்ள குணங்கள் உள்ள வர அமைதியின் அனுபவம் அதிகமாகும். அமைதி, சுகம், அது அனுபவம் ஆக குணங்களுடைய அந்த அனுபவம் வர மற்றவங்களுக்கு அத அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது, மற்றவர்களும் அதை அனுபவத்தை பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் என்றது அதிகரிக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த தாரணையோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அவர் அதை சொல்லுவார், அந்த பாயிண்ட பத்தி. ஸோ இது வந்து தாரணை நமக்கு பண்ணக்கூடிய மேஜிக். ஆக்சுவலா இது ஒரு பெரிய சக்தியா இருக்கும். நம்ம டிரைவிங் ஃபேக்டர், நம்ம சீக்கிரமா மேல போகும். இது வந்து வேகமான லிஃப்ட். இதுதான் இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். மாற சக்திகள் வர குணங்கள் வர சந்தோஷம் என்றது அதிகரிக்கிறது, அனுபவம் செய்ய முடியும். ஸோ இதுக்கு முக்கியமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன ஃபாஸ்டா பண்ணலாம் அப்படின்னா, அமிர்த் வேளை யோகா வந்து பாபா சொல்றாரு, அன்பாக நாம நினைவு செய்யறது. தீவிர புருஷார்த்தி யாருன்னா, இந்த அமிர்த் வேளை நேரத்துல நல்லா நாம அன்ப பரமாத்மாவை நினைவு செய்யறது. அந்த நேரத்துல நம்ம அவரு இப்ப கூட ரீசெண்டா வந்த முரளில எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அந்த டைம்ல நம்ம தூக்கம் என்றது இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பண்ணலாம், இல்ல வந்துட்டு சொக்கி விழறது, அதெல்லாம் கண் மூடிட்டு பண்றது எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அமிர்த் வேளா டைம்ல, கிளாஸ் டைம்ல நம்ம நல்லா கண்களை திறந்து நம்மள ஆத்மான்ற உணர்வுல அந்த பரமாத்மா கிட்ட சக்தி வாங்கிட்டு, அந்த டைம்ல நம்ம அன்பா பரமாத்மா கிட்ட உரையாடலும், அவர்கிட்ட அந்த டைம்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அமிர்த் வேளா ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது, முரளி நம்ம டெய்லி கேட்குறோம். அது எப்படி வந்து ஆரம்ப காலத்துல நான் அப்படி எனக்கு இது நேச்சுரலா ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, டெய்லி பரமாத்மா தான் வந்து முரளியை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எவ்ரிடே நான் சென்டருக்கு போனேன்னா, நான் இப்போ சென்னையில அண்ணா நகர்ல தான் வீடு. ஆக்சுவலா பக்கத்துல சென்டர்ல இருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 7 minutes வாக் பண்ணா வீடு வந்துடும். அதனால டெய்லி காலையில ஒரு 7 o'clock அப்பெல்லாம் வந்து லக்ஷ்மி பெஞ்சி, ரோசி பெஞ்சி இருந்த காலம். ஸோ அப்போ வந்து அவங்க முரளி லக்ஷ்மி பெஞ்சி படிப்பாங்க. ஸோ அதனால நான் டெய்லி வந்துட்டு எப்படி வருவேன்னா, பெஞ்சி படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைப்பேன், அந்த சிவபாபா உள்ள வராரு, அவர்கிட்ட நான் முரளி கேட்கிறேன். ஸோ டெய்லி உள்ள சென்டருக்குள்ள போகும்போது எந்த ஒரு தாட்டுமே இருக்காது, எல்லாமே வெளியில விட்டுருவேன். எப்போ நாம வந்து வெளியில ஷூ விட்டுறோமோ, அவுட் சைட் வேர்ல்டுடைய தாட்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டாச்சு. ஸோ நான் பீங் ஸ்டூடெண்ட், ரொம்ப சின்ன வயசு 14 years தான் அப்போ. அதனால எனக்கு உலகத்துல ஒரு பெரிய ஒரு எதுவுமே தேவையா, எந்த ஒரு இதுவுமே இல்லை, தாட் ப்ராசஸ் இல்லை. ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஈஸி. சார் நான் மொமெண்ட் வீட்டுல இருந்து வெளியில கால வைத்த வீடு மறைஞ்சு போயிடும், எனக்கு வீடே மறைஞ்சே போயிடும். மறக்கிறது இல்லை, மறைஞ்சே போயிடும். யாரோட நினைவும் இருக்காது ஆக்சுவலா, அப்படியே எல்லாமே மறந்துடும். ஸோ அப்படியே ஐ ஜஸ்ட் வாக் வந்ததுமே இங்கே எல்லாமே விட்டுட்டு உள்ள போனா பாபரம்ல போயிட்டு, நான் உலகத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்காக நான் இங்கே வரேன்ற பயிற்சியை ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 1 year into தியான். எவ்ரிடே வை ஐம் கமிங் டு சென்டர் இஸ், நான் உலகத்துக்கு எஜமானர் ஆகக்கூடிய, விஸ்வ மகாராஜா ஆகிறதுக்காக இன்னைக்கு நான் அந்த முரளியை கேட்க நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு, நான் அங்க ஆத்ம ஸ்டேஜ்ல பரமாத்மா கிட்ட இருந்து டெய்லி சக்தி வாங்கிட்டு அந்த முரளியை கேட்கிறேன். ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு முரளி ஒரு டேட் இருக்கு, 31/1/1998, 31/12/1998, சாரி 31/12/1998ல அது வந்து அவ்யக்த முரளியில. அப்போ வந்து அதுல சொல்றாரு பாபா, நான் வந்து டெய்லி வந்து அங்கேருந்து பரந்தாமத்துல இருந்து வரேன் உங்களை சந்திக்க அப்படிங்கிறத சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் பாபாவை சந்திக்க விமானத்துல இங்க ட்ரெயின்ல எல்லாம் வந்து மதுபனுக்கு இப்ப வந்திருக்கிறீங்க. ஆனா நான் தான் இருக்கிறதுல ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் வரல,
நான் டெய்லி நீங்க எங்கெல்லாம் சென்டர்லயோ கீத படத்துல முரளி கேட்குறீங்களோ அங்கெல்லாம் நான் ராக்கெட் மாதிரி அந்த டீச்சருக்குள்ள என்டர் ஆகி நானும் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அந்த முரளியில சொல்றாரு. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 1990 98 வரைக்கும் இந்த முரளி எவ்வளவு நாள் அதே மாதிரி கேட்டுட்டு இதை பாபா கிட்ட இருந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் வந்தது. நான் டெய்லி இப்படி பாபா தான் கேட்டுட்டு இருக்கிறேன், பாபா சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணது எவ்வளவு கரெக்டாச்சு. இன்னைக்கு பாபாவே அதை சொல்லிட்டாரு, நான் தான் டெய்லி குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லி நம்ம சென்டருக்கு ஏன் போறோம் அப்படின்னா, இந்த பரமாத்மா கிட்ட இருந்து நான் ஆத்மா ஒளியா இருந்துட்டு பரமாத்மா கிட்ட இருந்து அந்த கிளாஸை கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் கேட்கும்போது அந்த கிளாஸினுடைய அந்த முரளினுடைய விஷயங்கள் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். நம்ம வெறும் ஜானனா, வெறும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, மானனா, அந்த ஞானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஞானத்தை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாம அதை பயிற்சியில கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். அது பண்ணும்போது நமக்குள்ள மாறுதல் என்றது ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ 3வது விஷயம் முக்கியமா முயற்சியில தேவைப்படுறது கர்ம யோகியா இருக்கிறது. அப்ப நம்ம காரியங்கள்லாம் பண்ணும்போது எப்படி கர்ம யோகியா இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது ரொம்ப ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு இனிஷியல் டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் பழகிடும். அது எப்படின்னா, நான் அமைதியான ஆத்மா, என் கூட பரமாத்மா இருக்கிறாரு, கம்பைண்டா இருக்கிறாரு, நானு எல்லாருக்கும் அமைதியை கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த காரியங்களை பாபா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டா என்ன பயிற்சி பண்ணி என்ன பிளே பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு, கத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம ஒருவேளை வீட்டுல இருந்தா வீடும் ஒரு சேவா கேந்திரம், அதுவுமே ஒரு சேவை செய்யக்கூடிய இடமாகும். சென்டர் வந்தாலும் சேவை செய்யக்கூடிய இடம், வெளியில போனாலும் சேவை செய்யக்கூடிய இடம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய மட்டும்தான் இருக்கிறோம் இப்போ. அதனால நம்ம எங்க இருந்தாலும் அது சேவை கேந்திரமாகும். அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கா, எல்லாருமே பரமாத்மாவுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. யார் என்னோட பிரதர்ஸ் தான் இருக்கிறாங்க. எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய பிரதர்ஸ். அந்த பிரதர்ஸுங்களுக்கு எல்லாம் நான் அன்பா சந்தோஷமாக நான் எல்லாம் ஹெல்ப் பண்றேன், நான் சேவை பண்றேன், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அந்த ஒரு பயிற்சியை பண்ணும்போது நம்ம ஆத்ம உணர்வுல இப்படி செய்யும்போது இது எல்லாம் கர்ம யோகியாக இருக்க முடியும். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு போஜ் இருக்காது. ஸோ இந்த செஷன் எடுக்கிறது கூட இந்த பரமாத்மா தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ நான் எனக்கு எந்த ஒரு போஜும் கிடையாது, அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவர் தன்னோட குழந்தைங்களுக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு எண்ணமும் நமக்கு இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹீ டேக்ஸ் கேர். ஸோ ஆட்டோ பைலட்ல இருக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போல்லாம் ஆட்டோ பைலட் கார் மாதிரி, ஆட்டோ பைலட் ஃபிளைட் இருக்கிற மாதிரி அவரே ஆட்டோ பைலட் பண்றாரு. இந்த அனுபவம் என்றது நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப ஈஸியா தன் ஆத்மானே இருக்க முடியும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது. அதுக்கப்புறம் எவ்ரி 1 hour, ஒரு நிமிஷம் அஷரீரி பயிற்சி பண்றது. 1 minute ஒரே ஒரு 1 minute, எவ்ரி 1 hourல ஒரே நிமிடம் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு இந்த உடல்ல இருந்து பிரிஞ்சு வெளியில வந்துடணும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஆத்மா ஒளியா பிரிஞ்சு வெளியில வந்துட்டு அங்கிருந்து நம்ம இந்த உடலை பார்க்கறது. இது என்னுடைய உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, இது என்னுடைய உடல் அல்ல, நான் ஒளி புள்ளி ஆத்மா, நான் அஷரீரி ஆத்மா நான், அப்படி சொல்லிட்டு அப்படியே பறந்தாம போயிட்டு பாபா கிட்ட சக்தி வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி அவரை நம்ம கூட கூட்டிட்டு வந்துட்டு உடலுக்கு முன்னாடி நின்று நானு இந்த உடல்ல சேவை செய்யறதுக்காக பிரவேசம் ஆறேன் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்குள்ள பிரவேசம் ஆறது. ஸோ இந்த பயிற்சியை எவ்ரி 1 hourக்கு ஒரு நிமிடம் செஞ்சா போறோம், நமக்குள்ள மாறுதல் என்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நான் யூஸ்வலா அதுல இன்னும் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுல இந்த 1 hour டைம்ல எவ்வளவு நேரம் நான் பரமாத்மா நினைவுல இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு கூட வச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இந்த எவ்ரி 1 hourல எவ்வளவு நேரம் நான் பரமாத்மா நினைச்சேன் அப்படின்னா, ஒரு நாளடைவுல எவ்வளவு நேரம் நான் பரமாத்மா நினைக்கிறேன்றது நமக்கு ஒரு கிளியரா இருக்கும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பாபா நமக்கு எப்பவுமே கம்பெனியனா இருக்கிறாரு. ஸோ அதனால அவரை மறக்கவும் முடியாது. இது ஈஸியான ஒரு வழி. அடுத்தது சார்ட் டெய்லி வைக்கிறது. ராத்திரியில நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கு, அதாவது என்னுடைய ஏதாவது ஒரு தேவையற்ற எண்ணங்கள் வந்ததா, ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸ் மற்றவர்கள் மேலேயோ இல்லை என் மேலேயோ வந்ததா, அதுக்கு அடுத்தது ஏதாவது இன்னைக்கு அவகுணங்களோ இல்லை விகாரங்களோ ஏதாவது மேனிஃபெஸ்ட் ஆச்சா, ஏதாவது தவறு என்றது ஏதாவது செஞ்சிட்டோமா, விக்ரமங்கள் ஏதாவது செஞ்சிட்டோமா, இதையெல்லாம் முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இன்னைக்கு எவ்வளோ நேரம் பரமாத்மாவை நினைவு செஞ்ச, எவ்வளோ நல்லா என்னோட நினைவினுடைய குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருந்தது.
நல்லா ஒளியா பரமாத்மாவை எவ்வளவு நேரம் நல்லா நினைக்க முடிஞ்சது, அந்த குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ இது எல்லாம் நாம வைக்கிறதுன்றது மிக மிக அவசியம். இதுதான் ஒரு சில தீவிர முயற்சியாளர்களுடைய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். அப்படி சொல்லுங்க. நான் கேக்குறேன், இப்ப சத்தியோகத்துல 9 லட்சம் பேருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இப்ப ஒரு அரசிக்கு ஆலோசகரா வாரன் வேண்டா, அது மாதிரி இமேஜின் பண்ணி 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 செய்து கொண்டிருக்கலாமோ தாரண? அப்படி நாங்க முழு முயற்சியா செய்ய அந்த 9 லட்சம் பேருக்கு வருவோமா என்றதை ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி பயிற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அங்க வந்து ராஜாக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். இப்போ அது மறந்துட்டேன் இங்கதான் இருக்கிறாங்க. நம்ம டெமோக்ரஸில தான் இருக்கோம். துவாபர யுகத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கு அந்த சில குணங்களும் சில கலைகளும் குறைஞ்சு போனதுனால ஆலோசகர்கள் தேவைப்படாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்க நம்ம உயர்ந்த பதவி அடையிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியா சொல்லாது. எப்படின்னா, ஒரு சின்ன பயிற்சி நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கா சொல்றேன். இதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறத நான் இப்போல்லாம் பரந்தாமத்திலேயே இந்த ஆத்மா மேலேயே வச்சுக்கிறது. இங்க உலகத்துல வர்றதே கிடையாது. நானு எப்பவுமே பரந்தாமத்துல இருந்துருது. காலங்காத்தால இருந்து அப்படி அமிர்தெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ நம்ம எப்பெல்லாம் எப்படி நம்ம கார் எப்பெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அப்போ போய் அந்த காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு வச்சுடுறோமோ, அதே மாதிரி இந்த உடலை எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறது, அப்புறமா வச்சுடுறது. இப்போ நம்ம உட்காந்து தான் வேலை பார்க்க போறோம். இப்போ புத்திக்கு பெருசா நம்ம மூவ் பண்ண போறதுல உடலை வச்சு, அப்போ பரந்தாமத்துல இந்த அப்படியே ஆத்மாவை இருந்துக்கிறது மெஜாரிட்டியா. ஸோ அங்க இருக்கும்போது பாபா கிட்ட நான் சர்வசக்திவான்ட்ட எல்லா சக்திகளையும் எடுத்து மாஸ்டர் சர்வசக்திவான் ஆயிட்டு நான் என்னோட பழைய கர்மங்களை எல்லாத்தையும் நான் எரிச்சிட்டு இருக்கிறேன். பாபாவோட நினைவுல என்னோட பழைய விக்ரமங்களை எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பயிற்சி. இன்னொன்னு என்னன்னா, நான் பரமாத்மா கிட்ட இருந்து அன்பு, அமைதி, சுகத்தின் சக்தியை வாங்கி நானு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த அன்பும் அமைதி சுகத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற 8.3 பில்லியன் ஆத்மாக்களும் இந்த சுகத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அமைதியே அனுபவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் அமைதி என்றதை அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயிற்சி. ஸோ அப்புறம் கீழே இறங்கி வந்த பின்னால நாலாபுரமும் நான் அமைதி நிறைந்த ஆத்மா, இந்த நாலாபுரமும் அமைதி சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த இடம் எல்லாம் அமைதியை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் அமைதியை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை மாறிட்டு இருக்கு. நான் ஒளியாக இருக்கிறேன், லைட்டு. நான் லைட் ஹவுஸ், நான் ஞான ஒளி. நான் இந்த ஞான ஒளி நாலாபுரமும் ஞான ஒளியை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பயிற்சியை பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா சத்தியத்துக்கு நீங்க அந்த மாதிரி போயிடுவீங்க. ஸோ நீங்க என்ன பதவியை அடையணும் அப்படிங்கிறத விட நீங்க இந்த பயிற்சியை செய்யும்போது அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துருது ஈஸியா. நான் ஏன் விஸ்வ மகாராஜா ஆகிறேன்னு நினைக்கிறேன், ஆழமா ஏன் எனக்கு பதிஞ்சுது அப்படின்னா, நான் மதுபன்ல ஃபர்ஸ்ட் மிலன் பாபாவுக்கு மீட் பண்றேன். நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா. ஸோ நான் மதுபன் போறதுக்கு பெரிய சேலஞ்சில் தான் போனேன். ஸோ பெரிய வீட்டில் அந்த அளவுக்கு சப்போர்ட் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஸோ நானே ஒரு சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி அந்த டைம்லயே ஸோ மதுபனுக்கு போய் பாபா மிலன் பண்ணும்போது அன்னைக்கு காலையில் அமிர்தோலால சொல்றேன், பாபா நான் ஒரு சின்ன குழந்தை, இந்த சின்ன இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ நான் என்ன பெருசா உங்களுக்கு உதவியாளராக இருப்பேன்னு தெரியல, நான் என்ன பெருசா பண்ண முடியும்னு தெரியல. யூஸ்வலா எனக்குன்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். அது 6 வயசுலயே நம்ம சோசியல் ஒர்க் ஆரம்பிச்சோம். கோவில் எல்லாம் சேவைன்றது 6 வயசுல ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால மற்றவர்களே நினைச்சிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கு எப்படி உதவுறது, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். நான் அங்கேயும் அதே மாதிரிதான் பாபா கிட்ட சொல்றேன், மற்றவர்களுக்கு என்ன பெரிய மாறுதல் கொடுக்க முடியும், இந்த உலகத்துக்கு நான் என்ன பெருசா கொடுக்க முடியும்னு தெரியல, நான் சின்ன பையன்லாம் சொல்லிட்டேன். அன்னைக்கு பாபா முரளியில முதல்ல வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, நான் இன்னைக்கு உலகத்துக்கு எஜமானர் ஆகக்கூடிய பாலக்ஸோ மாலிக் ஆத்மா, யாரு குழந்தைகளா இன்னைக்கு பருவத்துல இருக்கிறாங்களோ அவங்க எஜமானர் ஆகக்கூடிய ஆத்மாக்களை சந்திக்க வரேன். அதாவது எஜமானராக ஆகுவார்கள் சொல்ல வரல, எஜமானரா இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அவங்க யாரா இருக்காங்க, பாலக்கு குழந்தைகளாக இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முரளி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல. ஸோ அந்த முரளியில ஒவ்வொரு சென்டென்ஸுமே எல்லாமே அந்த
ஒரு 2 வருஷமா என்னெல்லாம் எண்ணங்களை கொடுத்தேனோ அது எல்லாமே அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் அந்த என்னுடைய எண்ணங்களுடைய பதில், எண்ணங்களுடைய விஷயங்களே அப்படியே இருந்தது. ஸோ அப்படின்னா எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு, நான் உலகத்துக்கு நான் விஸ்வமகாராஜா நீ ஆயிடுவாங்கிறத அந்த முரளியில சொல்றாரு. ஸோ அப்படின்னா நானு உலகத்துக்கு எஜமானத்துக்கு தான் வந்திருக்கிறேன், நான் ஆகியே தீருவேன் அப்படிங்கறது ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ அதனால எந்த ஒரு செயலை செய்யணும்னா கூட அந்த ஒரு நிலையில தான் செய்யறதாக ஒரு பழக்கமாக ஏற்பட்டுருச்சு. அதாவது நம்ம சுவமான்னு சொல்லுவோம், ஆனா இது வந்து ஆழமாக அக்செப்ட் பண்ணி அந்த சுவமான பயிற்சி பண்றது. ஸோ நீங்க கூட அங்க சத்தியத்துல ஒரு பெரிய பதவியை நீங்க அடைறீங்க அப்படின்னா எவ்ரி டைம் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா உலகத்துக்கே நீங்க ராஜா ஆக போறீங்க. நீங்க இப்ப இருக்கிற கர்மேந்திரியங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, மண் புத்தி சம்ஸ்காரம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்ற பயிற்சி பண்ணா நீங்க ஈஸியா ஆயிடலாம். நீங்க சொன்ன அந்த ஓம் சாந்தி பிரதர், நீங்க சொன்ன அந்த மூன்று விஷயம் ஆழமா பதிஞ்சுது. ஆனா நான் கேட்க வந்தது உண்மையில நாங்க முயற்சி செய்யக்கையும் மிச்சம் 63 பிறவிக்கும் கூட நாங்க சந்தோஷமாக இருக்கலாம், நாடகத்தை சாட்டி கொண்டிருக்காம அந்த 63 பிறவிக்கு கூட முழுக்கையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த முயற்சி உதவி செய்யும். நினைக்கிறேன். ஓம் சாந்தி பிரதர். ஸோ அதனால நம்ம இந்த தாரணால முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எவ்ரிடே முரளிய பாபா கிட்ட நாம கேட்கிறோம், சக்தி வாங்கிட்டு ஒரு பாயிண்ட்டை எடுத்து நாம டெய்லி தாரணா பண்ணணும். தாரணா பண்றதுக்கு முக்கியமான அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அது நானு உடனே பாபா நான் இப்போ வந்து உங்களை சந்திக்க வரேன், எதுக்குன்னா இந்த ஞானத்தை நான் தாரணை பண்ண போறேன், இதை பத்தி நான் மந்தன் செய்ய போறேன், எனக்குள்ள வந்து ஞான சிந்தனை செய்ய போறேன் அப்படி சொல்லி பாபா கிட்ட மேல போறது. போயிட்டு அந்த பாயிண்ட பாபா கிட்ட ஆழமா நாம உரையாடல் செய்யறது. ஸோ எப்படி நான் வந்து இந்த கர்மேந்திரங்களுக்கு ராஜா வருது, எந்த கர்மேந்திரம் என்ன ஏமாற்றுதல் கொடுத்துட்டு இருக்குது, எதனால ஏமாற்றுதல் கொடுத்துட்டு இருக்கு, எந்த சூழ்நிலையிலலாம் என்ன அது ஏமாத்திட்டு இருக்கு, எப்படி நான் இதெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மா கிட்ட அந்த டைம்ல இதை பத்தி எல்லாமே சேர்னிங் நடத்தி அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைரியில இதெல்லாம் நோட் பண்ணலாம், என்னெல்லாம் கர்மேந்திரம் பிரச்சனை பண்ணுது, எந்த சூழ்நிலையில பண்ணுது, இதெல்லாம் சொன்னதை வச்சு நம்ம அந்த டைரியில சில பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்டயே அதை விடை கேட்கலாம், எப்படி நாம இதுல இருந்து ஜெயிக்கிறது, இதுல எப்படி இந்த கர்மேந்திரங்களுக்கு நான் எப்படி ராஜா ஆகிறது அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டு அதுல ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டு நாம இதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கான சக்திகளை வாங்கி நான் இப்போத்துல இருந்து இந்த கர்மேந்திரங்களுக்கெல்லாம் நான் ராஜா ஆயிட்டேன், இனிமே இந்த காலகட்டத்துல இருந்து இதுக்கு நான் ராஜாவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரே நாள்ல யாருமே மாறுதலை எடுத்துட்டு வர முடியாது, ஒரே நாள்ல யாருமே எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது. ஏன்னா 63 ஜென்மமா வந்தது நம்ம முயற்சி பண்ணி 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 இப்பதான் நீதான் இதுல இருந்து ஜெயிக்க முடியும், மாறுதல் கொண்டு வர முடியும். எப்போ நம்ம வந்து நல்லா பாபா கிட்ட யோகா பண்ணி இதை தாரணா பண்றதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டோமோ கிட்டத்தட்ட ஒரு 20-30% ஒரு 40% வரைக்கும் நம்ம அதுல ஜெயிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 60% நம்ம இதனுடைய அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்த்து அந்த சக்தியை பிரயோகம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதை 100% வந்து ஜெயிச்சிடலாம். இதுதான் இந்த தாரணைக்கான ஒரு வழிமுறை ஆக்சுவலா. ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன செஷன் ஒன்று பண்ணலாமா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு யோகா பயிற்சி ஒன்று கொடுக்குறேன், முடிஞ்சா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த யோகா பயிற்சியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம யார்கிட்டலாம் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கு, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எந்த விகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னிலேருந்து நான் அட்டாச்மெண்ட் யார் மேலேயுமே வந்து எந்த மோகத்தினுடைய அந்த விகாரத்தை பாபாக்கு நான் கொடுத்துடுறேன் இங்கிலேருந்து அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி தாரணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஒரு 10 நிமிடத்துல இல்லை 15 நிமிஷத்துல வேணா அதை முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முக்கியமா நமக்கு என்ன தேவைப்படும்னா, பரமாத்மா கிட்ட போயிட்டு தூய்மை சக்தி வாங்கணும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து உணர்தல் எனக்கூடிய சக்தியை நாம வாங்கணும். 2 சக்தியை பிரயோகம் பண்ணாதான் இதுல இருந்து நம்ம தாரணை என்றது நல்லா பண்ண முடியும். தாரணைக்கு முக்கியமான அடிப்படை தேவையான சக்திகள் தூய்மையின் சக்தி மற்றும் நாம மெஹசூஸ்தாக்கி சக்தி சொல்லுவார், உணர்தல் எனக்கூடிய சக்தி. இதை 2 அவர்கிட்ட வாங்கி பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருமே வந்து கண்ணை திறந்துட்டு எல்லாரும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாம். நான் ஆத்மா, இரு குருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன். நான் ஆத்மா இப்பொழுது அட்டாச்மெண்ட் மோகத்தை பாபாவுக்கு தியாகம் பண்றதுக்காக செல்கின்றேன் பரந்தாமத்துக்கு. நான்
ஒளி புள்ளி ஆத்மா சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் மண்டலங்களையும் தாண்டி சூட்சும உலகத்தையும் தாண்டி பரந்தாமத்தில் பரமாத்மாவின் அருகில் சென்று அமர்கிறேன். என் முன்னால் சூரியன் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பரமாத்மா என் ஆத்மாவை மிக அன்பாக வரவேற்கின்றார். பரமாத்மாவின் அன்பில் மூழ்கிறேன் கொண்டே இருக்கின்றேன். நான் பரமாத்மாவிடம் கூறுகின்றேன், இந்த எண்ணம் கொடுக்கின்றேன், பாபா நான் இன்றிலிருந்து அட்டாச்மெண்ட் மோகம் எனக்கூடிய அந்த விகாரத்தை இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இனிமேல் நான் இந்த அட்டாச்மெண்ட் மோகம் இருந்தால் அதை நான் முழுமையாக இதிலிருந்து நான் ஜெயித்து விடுவேன். பரமாத்மாவை சர்வசக்திவான் என் ஆத்மாவுக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தூய்மையின் சக்தி என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. பரமாத்மாவின் தூய்மையான கிரணங்கள் என் புத்தியை நன்றாக தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உணர்தல் எனக்குரிய சக்தியை பாபா எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆத்மா அந்தர்முகி உள்நோக்கு முகமாக சென்று எனக்குள் நான் பார்க்கின்றேன். நான் யாரிடமெல்லாம் ஒரு நாளில் அதிக நேரம் அவர்களை நான் நினைக்கின்றேன், எண்ணங்களை உருவாக்கின்றேன் அல்லது இந்த புத்தியை செலுத்திக் கொண்டிருக்கின்றேன், எந்தெந்த ஆத்மாவோ எந்தெந்த உடலையோ நான் ஒரு நாள் முழுவதும் அதிகமாக நினைக்கின்றேனா அப்படி என்றதை நான் இந்த உணர்தல் எனக்குரிய சக்தியின் மூலியமாக உள்ளுணர்வு சக்தியின் மூலியமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒருவேளை தாயோ தந்தையோ மகனோ இல்லை மகளோ இல்லை பொருளோ இதன் மேல் இதெல்லாம் நான் மிக அதிகமாக எண்ணங்களை செலுத்துகின்றேனா இருந்தால் நான் இப்பொழுது பரமாத்மாவிடம் இதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு தேகதாரியிடமிருந்தெல்லாம் நான் அதிகமாக மோகம் இருந்தால் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் பரமாத்மாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு பொருளோ பணமோ இல்ல வைபவமோ வஸ்துவோ எது மேலேயாவது எனக்கு ஏதாவது மிகவும் அதிகமான அந்த மோகம் இருந்தால் அதையும் இப்பொழுது பரமாத்மாவிடம் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானின் நினைவில் இந்த மோகத்திலிருந்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு பொருளோ மனிதனோ அதன் மோகத்தினால் எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இதனால் எனக்கு எந்த ஒரு நல்ல விதமும் இது நல்லதும் கிடையாது. பரமாத்மாவை நான் நினைத்தாலே நான் நன்மை செய்ய முடியும். எல்லோருக்கும் இந்த ஆத்மாவுக்கும் நன்மையாகும், இவ்வுலகிற்கும் நன்மையாகும். நான் தூய்மை நிறைந்த ஆத்மா, அன்பு நிறைந்த ஆத்மா. எல்லாவரையும் நான் இனிமேல் அன்பாக மட்டும்தான் பார்ப்பேன். அவர்களை நான் உடலாக பார்க்க மாட்டேன். எல்லாரும் பரமாத்மாவோட குழந்தைகள், என்னுடைய பிரதர்ஸாக ஆத்மாக்களாக மட்டும்தான் பார்க்க போகின்றேன். எல்லோருக்கும் நான் அன்பாக பணிவிட நான் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருப்பேன். யார்கிட்டதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பேன். இந்த வஸ்துக்களோ வைபவங்களோ பணமோ பொருளோ எதுவுமே பாபாவுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் சாதனங்களை நான் நன்றாக பயன்படுத்துவேன். ஆனால் சாதனங்கள் மேல் நான் மோகம் என்றதை விட்டுவிட்டேன்.
இது சேவைக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். பரமாத்மா எனக்கு எல்லா சக்திகளும் அன்பும் முழுமையாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நான் மோகஜீத் ஆத்மா, மோகத்தை வென்ற ஆத்மா நான். பரமாத்மாவுடன் நான் திரும்பி வந்து கொண்டே இருக்கின்றேன். இவ்வுலகில் பிரவேசமாகின்றேன். இரு புருவங்களுக்கு மத்தியில் நான் ஆத்மா மறுகிறேன் பரமாத்மாவுடன். இது இப்படி நான் தாரணைய இப்படி நான் யோகா பண்ணக்கூடிய பயிற்சியை நான் யூஸ்வலா செய்வேன். இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்திருக்கேன். அதே மாதிரி எப்படி நம்ம கர்மேந்திர ஜீத் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நாம ஆழமா ப்ராக்டிஸ்ல கொண்டு வர முடியும். ஸோ நாம நல்லா இந்த உடல் இல்லைன்றத புரிஞ்சுக்கணும். நான் இந்த கண்களால பார்க்குறேன். இந்த கண்ணுன்ற ஒரு கருவி. இந்த கருவி என்ன பண்ணுது? லைட்டு மட்டும்தான் என்டர் பண்ண விடுது. ஒளியை என்டர் ஆகும். தலைக்கீழே தான் போகும். அந்த தலைக்கீழே போகக்கூடிய அந்த லைட்டை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா பிரெயினுக்கு போகுது. இதுதான் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த லைட் எனர்ஜியை இந்த ஆத்மா இன்டர்பிரட் பண்ணுது, அப்படிதான் பார்க்குது. ஸோ நான் இந்த கண்களை ஒளியை உள்ள எடுத்துட்டு வரதுக்காக யூஸ் பண்றேன். கண்கள் பார்வைக்காக நான் ஆத்மா யூஸ் பண்றேன். இந்த காதுகள் மூலியமாக சத்தத்தை கேட்கிறேன். ஸோ நான் ஆத்மா ஒளி, இந்த காதுகள் எனக்கு வெறும் சத்தத்தை கேட்கறதுக்காக உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள்ல நாம இப்படி டிட்டாச் பண்ணிக்கணும். நாம புத்தி மூலியமா மனசு கிட்ட பேசணும். எப்பவுமே ஒருவேளை மனது ரொம்ப அலைப்பாயுதுன்னா அந்த நாட்கள்ல அமைதி சக்தியை பிரயோகம் பண்ணி நாம அமைதிப்படுத்தணும். போன வாரம் முரளியில பாபா சொல்றாரு, இந்த ஃப்ரைடேக்கு போன ஃப்ரைடே சொல்றாரு, நீங்க பிரயோகி ஆத்மா பிரயோகம் பண்ணுங்க, சக்திகளை பிரயோகம் பண்ணுங்க சொல்றாரு. அமைதி சக்தியை பிரயோகம் பண்ணுங்க, பிரயோகி ஆத்மான்னு வரதான் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ராவணன் இருக்கிறான்னு வச்சுப்போம். ராவணன் அம்பு விடுறான். இப்ப நானு என்கிட்ட அம்பு இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன், போவண்டாரோ வச்சிருக்கேன். அந்த அம்பு, ராவனுடைய அம்பு என் மேல விழுந்துட்டே இருக்கு, அப்ப குத்திக்கிட்டே இருக்கு. ஆனா எப்போ என்னுடைய அம்பை எடுத்து அந்த வரக்கூடிய அம்பு மேல நான் செலுத்தினா தானே ராவனுடைய அம்பு என்ன எதுவும் செய்யாம இருக்கும். அதுதான் பிரயோகம் பண்றது. பாபா என்ன சொன்னாரு? இட் இஸ் அ டூல் அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு கருவியாக பயன்படும். சக்திகள் உங்களுக்கு கருவி அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் எந்த சக்தியை பயன்படுத்தணும்? ஒருவேளை எனக்கு அமைதி இல்லாம ஒரு மாதிரி மனம் அலைப்பாயுது அப்படின்னா அமைதி சக்தியை பிரயோகம் பண்ணி நான் அமைதியை கொண்டு வர்றது. ஸோ ராவணன் எனக்கு முன்னாடி ஒரு துக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னா நான் சுகத்தினுடைய சக்தியை அன்பா கொடுக்கணும். அப்பதான் சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். இதுதான் அதனுடைய வழி. ஸோ நம்ம சக்திகளை வாங்குறது மட்டும் இல்ல, அதை நாம பயிற்சி பண்ணணும், அதை பிரயோகம் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் அந்த அனுபவம் இன்னும் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். சில நேரத்துல இது ஆட்டோமேட்டிக்கா பயனாகும். ஆனா நிறைய நேரம் அது ஆகாது. நாம எடுத்துதான் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதனால இந்த தாரணை பண்ணும்போது கூட சக்திகளை பிரயோகம் பண்ணி அதை எரிச்சோம்னா அது வேகமாக மாறுதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நான் ஞானத்துல முதல் நாள் பண்ண ஒரு பயிற்சி, அது இன்னைக்கு வரைக்கும் பண்றத ரிஃபைன் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த யோகா தாரணக்காக பண்ற யோகாவே ஒரு மணி நேரம் வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம எவ்வளவு ஆழமா எல்லாத்தையும் உள்ள போய் செக் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே எடுத்து வெளியில கொடுத்துட்டு எதுக்கான விடையை நம்ம பக்கத்துல எழுதிட்டோம், அந்த விடையை சொல்லிட்டோம் அப்படின்னா அது சக்தியை பிரயோகம் பண்ணி அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடும். ஈஸியா மாறுதல் வந்துடும். இது இஸ் தி ஈஸி வே. ஓம் சாந்தி பிரதர். விகர்மங்களை எப்படி எரிக்கிறது? அது என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பரந்தாமத்துல போயிட்டு பரமாத்மா கிட்ட இருந்துட்டு, நான் சர்வசக்திவானோட குழந்தை, எல்லா சக்திகளையும் பரமாத்மா எனக்கு கொடுத்துட்டார். நான் மாஸ்டர் சர்வசக்திவான்.
எனக்குள்ள இந்த 63 ஜென்மமா உருவாக்கின விக்ரமங்களை எல்லாத்தையும் நான் பரமாத்மாவோட நினைவுல எரிச்சுட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரயோகம் பண்றோம், சக்திகளை பிரயோகம் பண்ணி விக்ரமங்களை எரிச்சுக்கிறோம் பரமாத்மாவோட நினைவுல. அடுத்தது நம்ம யாருக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ துக்கம் கொடுத்துட்டோமோ அந்த ஆத்மாக்களை எல்லாரும் எமர்ஜ் பண்ணி அமைதி மற்றும் சுகத்தினுடைய சக்தியை கொடுத்து அந்த ஆத்மாக்களுக்கு நிறைய அன்பும் கொடுத்து திரும்பி அவங்கள அனுப்பிச்சிடலாம். இது 2 வேலை, அதை நம்ம நிறைய பண்ண முடியும். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா 63 ஜென்மங்களுடைய கணக்குனால இந்த நிறைய நேரம் பரமாத்மா நினைவுல நாம அந்த மாஸ்டர் சக்திவான் ஆயிட்டு அதை அதிகமா எரிச்சுட்டே இருக்கணும். அது பண்ணதான் போக ஆரம்பிக்கும். நமக்குள்ள உடனே சேஞ்ச் தெரியும். இப்போ உங்ககிட்ட யாராவது சண்டை போடுறாங்கன்னா நீங்க இதை பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டா வேலை செய்தா இல்லையான்னு. உடனே பரந்தாமத்துக்கு போயிடுங்க, இதே பயிற்சியை பண்ணுங்க. அந்த ஆத்மா கிட்ட எனக்கு என்னெல்லாம் கர்ம கணக்கு இருக்கோ பாபா இப்ப நான் மாஸ்டர் சக்திவானாக அது எல்லாத்தையும் நான் எரிக்கிறேன். உங்களோட நினைவுல அவங்களோட கிட்ட இருக்கக்கூடிய கர்ம கணக்கெல்லாம் நான் எரிச்சுட்டே இருக்கிறேன். அந்த ஆத்மாக்கு அன்பும் சுகமும் நான் தரேன் அப்படின்னு மட்டும் பண்ணுங்க. உடனே சேஞ்ச் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 100% நீங்க உடனே அதை முடிக்க முடியாது. நாளாக தான் குறையும். ஆனா உடனே அனுபவம் ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கே தெரியும். உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களே மாற ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்க பார்க்கலாம். ஸோ இது நாம பழைய கணக்கை எரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாயிண்டையும் தாரணால கொண்டு வரணும். இப்ப நம்ம எல்லா குணங்களை ஒண்ணா எடுத்துட்டு வரோம், விகாரங்களை கொடுத்துடுறோம், நற்குணங்களை எடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்குமே இந்த சக்திகளையும் பிரயோகம் பண்றோம். இப்ப யாராவது நமக்கு யார்கிட்ட இருந்தாவது எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது அமைதியை நம்மளால எடுத்துட்டு வர முடியும். நம்ம கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா பிரயோகம் பண்றது நம்ம பண்ணாம விட்டுறதுனாலதான் இந்த தாரணையை எடுத்துட்டு வராதனாலதான் நமக்கு அது கஷ்டம்ன்றது இருக்குது. ஆக்சுவலா இப்போ துக்கத்தினுடைய அனுபவமே நமக்கு வராம இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால தாங்கிட்டு ஈஸியா போயிடலாம், சிரிச்சுட்டே போயிடலாம், சந்தோஷமாவே எல்லா சூழ்நிலையும் பார்க்க முடியும். அது நேச்சுரல் ஆயிடும். எப்படி நம்ம சத்தியத்துல எப்படி நம்ம எப்பவுமே ஆத்மாபிமானியா இருக்கிறோம் அப்படின்னா சத்துவ பிரதான நிலை, அதாவது ஆத்மால இருக்கக்கூடிய 7 அது இன்னேட் குவாலிட்டிஸ், ஆத்மோட அன்பு, அமைதி, சுகம், சாந்தி, ஆனந்தம், தூய்மை, சக்தி, இது எல்லாமே முழுமை அடைகிறதுனால அங்க எப்பவுமே ஆத்மா உணர்வு இருக்கு. இங்க இல்லைன்னா இந்த சத்துவ குணி ஆத்மா இல்லை. நம்ம இந்த 7 குணங்கள் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. ஸோ இந்த அடிக்கடி இதை பிரயோகம் பண்ண என்ன ஆயிடும்னா சக்திகளை நிறைய வாங்கி யூஸ் பண்ணும்போது இது ஈஸியா முழுமை நிலை அடையும். ஸோ 2 வழியில நம்ம இதை எடுத்துட்டு வருவோம். ஒண்ணு, நம்ம தாரணை எவ்ரிடே பண்ண மாறுதலையும் பார்ப்போம், சக்திகளை பிரயோகம் பண்ணும்போது சூழ்நிலையும் மாற்றுவோம். இது 2மே நம்மளால அனுபவம் பண்ண முடியும். பழைய கர்ம கணக்கம் முடிக்கிறது ஒரு வழி, அது ஒரு ட்ராக் இருக்கு, அது தனி. ஆனா சத்தியுகத்துக்கு நம்மள ஹையர் பொசிஷனுக்கு எடுத்துட்டு போகணும். அதிகமான சத்தியுகத்துல நம்ம விஸ்வமகாராஜாவே ஆக முடியும். அதுக்கான ஒரு வழி இந்த தாரணை பண்றது ரொம்ப மிக அவசியமாகும். அதாவது நம்ம கர்மேந்திரியங்கள் இருக்க ராஜா, மண்புத்தி சன்ஸ்காருக்கு ராஜாவாக இப்ப இருந்தாதான் அங்க எலிஜிபிள்னே சொல்றாரு. அப்பதான் அங்க கிடைக்கும்னே சொல்றாரு. ஸோ அதை தாரணை பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் நம்மளால அங்க போய் நமக்கு அந்த ராஜ்ய சிம்மாசனம் நமக்கு கிடைக்குது. அதனால நீங்க சொன்ன மாதிரி எவ்ரிடே நம்மளுடைய ராஜ்ய சிம்மாசனத்துல உட்காந்து நம்ம ராஜ்யத்தை பார்க்கணும். அது மிக அவசியம். எப்படி ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து நான் டாக்டர் ஆகணும் படிக்கிறாங்களோ அவங்க தான் டாக்டர் ஆவாங்க, இல்லைன்னா அவங்க ஆக முடியாது. இப்போ ஒலிம்பிக்ஸ்ல நீங்க மெடல் வாங்கினா சின்ன வயசுல இருந்தே அந்த ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு போவாங்க. அதே மாதிரிதான் நானு எவ்ரிடே என்ன நினைக்கிறேன்னா உலகத்துக்கே நான் விஸ்வமகாராஜா ஆகிறேன். அந்த ஒரு எண்ணம் எவ்ரிடே கிரியேட் பண்ணும்போது நம்ம ஆக முடியும்.